ஏன்னா 3000-4000 வருஷமா கட்டி காப்பாத்திக்கிட்டு இருந்த சோசியல் ஆர்டர் மாறுது. அந்த ஆர்டர் இருந்துச்சா திருமாவளவன் யாருக்காவது மாடு மேய்ச்சி இருந்திருக்கும். அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் வந்ததுனால திருமாவளவன் இன்னைக்கு மேடை ஏறி பேசுறார். அவ்வளவு பெரிய சேஞ்ச் பாருங்க. அதனால்தான் அவர் புரட்சியாளர். அம்பேத்கர் அதனால்தான் புரட்சியாளர். அவர் படை கட்டவில்லை, ஆயுத பயிற்சி எடுக்கவில்லை, ஆயுத கிடங்குகளை உருவாக்கவில்லை, காடுகளில் பதுங்கி வாழவில்லை. ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக புறையோடி கிடந்த ஒரு சமூகத்தை, பாகுபாடுகள் நிறைந்த ஒரு சமூக கட்டமைப்பை அரசமைப்பு சட்டம் என்கிற ஒற்றை ஆயுதத்தால் தகர்த்துக் கொண்டிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த அடிப்படை கூறுகளே முதல்ல சொன்ன இந்த புளூரலிசம், பெடரலிசம், சோசலிசம், செக்யூலரிசம், அது கோட்பாடு. இந்த நாடு பாருங்க, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இதுதான் பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அடிப்படை கூறுகள். இதுல கை வைக்க கூடாது என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாகவும் இருக்கிறது. நீ எதை வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கோ,